எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு நடுவுல பூந்து அந்த இடத்த நீ எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவகிட்ட இருந்து சாவியை வாங்கிடலாம். தான் நினைச்சதை செய்ய முடியுங்கிற திமிரு தான் அவளை இஷ்டத்துக்கு ஆட வைக்குது. சரி, அவளை கீழே வர சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் சரியா தப்பா? ரொம்ப சரியான தப்பு. கொல்லப்புறா நம்மள ஒண்ணுமே புரியலையே. இவ என்னமோ பண்றா, ஆனா என்ன பண்றான்னு தெரியலையே. எதுக்குப்பா இப்ப எங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கரெக்ட் தான். ஆள் ஆளுக்கு நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டாதான் அவ அடங்குவா. அப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் தான்ப்பா வெயிட் பண்றது? இப்பதானே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. மகாராணி குளிச்சு முழுகி கூந்தல் அள்ளி முடிச்சுக்கிட்டு வரணும்ல, நேரம் ஆகதான் செய்யும். தேனு, அவ வரும்போது யாரும் எதுவும் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் மாமா பேசிக்குவாரு. அப்ப எங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் கூப்பிட்டீங்களா? தனம், உனக்கு வர வர வாய் அதிகமா போச்சு. ஏய் விடுற, எல்லாம் அவ ஆரம்பிச்சு வச்சது. இப்ப ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சாச்சு. யாரு முன்னால என்ன பேசுறதுங்கிற மரியாதை கூட எல்லாம் போச்சு. தனம் பேசுமா, நீ பேசு. அம்மா தேன்மொழி, நீயும் பேசு. நீங்க எல்லாருமே பேசுங்கடா, பேசுங்க. பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா உட்காருங்க, உட்காருங்கப்பா. தனம் கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் தெரியாம பேசிட்டேன். வெற்றி, அவ வர்றாளான்னு கேள்றா? வந்துட்டேன் மாமா. உட்காருமா. பரவாயில்ல மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. உட்காரு. சொல்லிதான் கூப்பிட்டாங்க, நீங்க விஷயத்துக்கு வாங்க. என் பேச்ச மதிச்சு உட்கார மாட்டியாமா? அப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட போறீங்க. நீங்க சொல்லுங்க மாமா. இத்தனை நாளா இந்த குடும்பத்தோட பொறுப்பு, கணக்கு வழக்கு, பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் நீ தான் பார்த்த. ஆமா. உன் மேல நம்பிக்கை வச்சு முழு மனசோட நாங்க தான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தோம். சுத்தி சுத்தி ஒரே விஷயத்தை பேசாம என்ன விஷயம்னு நேரா சொல்லுங்க. ஏய், என்னடி திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்காரு. வெற்றி, அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. இங்க பாருடி, உனக்கு இனிமே இந்த குடும்பத்துல எந்த மரியாதையும் கிடையாது. கொத்து சாவியும் பொறுப்பையும் அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு பசிச்சா தின்னுட்டு இந்த வீட்டுல ஒரு ஓரமா கடை. அத மாமா சொல்லட்டும். நான் சொல்ல வேண்டியதுதான் அவன் கொஞ்சம் கோபமா சொல்லிட்டான். மத்தபடி விஷயம் ஒண்ணுதான். அந்த கொத்து சாவியை எடுத்து வை. குட், நல்ல முடிவு. எல்லாரும் ஒன்னா பேசிதான் எடுத்திருப்பீங்க. கொடுத்துடுறேன். எனக்கு எதுக்கு இந்த சாவியும் பொறுப்பும்? நான் எதுக்காக இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு விடுதலை ஆகிறதா முதல் வேலை. ஏய், நீ பேசிக்கிட்டே இருக்கியே தவிர சாவி கொத்த முந்தானையில இருந்து கழட்ட மாட்டேங்கிற. அக்கா, இந்த சாவி உங்க இடுப்புக்கு வரணும், அதானே உங்க கனவு? என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலும் சாவி கொத்த மாமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு.
எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி ஆசை எல்லாம் கிடையாது. நீ முதல்ல சாவி கொத்த மாமா கிட்ட கொடு. அதான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. சீக்கிரமா கொடுத்துட்டு கிளம்பு. உங்க எல்லாருடைய கண்லயும் என்னோட பிம்பம் ஒரே மாதிரி இருக்குல்ல? என் பக்கம் பேசுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அத்தை, இந்த கொத்து சாவியை நான் கொடுக்கறத நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே. அப்போ தங்கவேல் மாமா, சக்தி, தனோ, தேன்மொழி அக்கா. என்னடி ஏழு சீட்டு விடுற மாதிரி ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு இருக்க? சாவி கொத்த கொடுத்துட்டு முதல்ல நீ கிளம்பு. எடுத்துக்கோங்க சாவி கொத்து. அப்பா, அவன் மனசு மாறதுக்குள்ள சாவி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நான் சாவி கொத்த கொடுத்துட்டேன். அதே மாதிரி கணக்கு வழக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒப்படைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரி சொத்துல எங்க பங்கு பிரிச்சு பத்திரம் பண்ணி கொடுத்துருங்க. என்ன மாமா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் வேண்டியதை நான் கொடுத்துட்டேன். எனக்கு வேண்டியதை நீங்க கொடுக்கணும்ல. அதானே நல்ல டீலு. தர முடியாதுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலனா சாவி கொத்து யாருக்கும் கிடைக்காது. லட்சுமி, உட்கார், உங்ககிட்ட பேசணும். பேசினா பிரச்சனை தான் வரும் மாமா. நீங்க பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் சாவியை கொடுக்குறேன். ஏய், நில்றி, நில்லு. பாத்துக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. அனாத நாயே, என் அப்பாவை எதிர்த்தா பேசுற. குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே நம்ம பேசுறது எல்லாமே கேட்க ஆரம்பிக்குமோ. ஆனா ஒண்ணு, நான் கன்சீவ் ஆன உடனே இந்த கோமா பேசுறது திட்டுறதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இது பாருங்க, வேண்டாங்க. மாமாவே சும்மா இருக்காரு, நீங்க எதுக்கு கொதிக்கிறீங்க? வெற்றி, விடுறா. இது இப்படித்தான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன்டா. அண்ணி, நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காததையும் எதிர்பார்க்கணும், அதான் வாழ்க்கை. என்ன அருள்,
உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு போறா? அவள புதுமை பண்ண நினைச்சுக்கிட்டு 4-5 விட்டு சேர்த்து போட்டு விட்டேன். உள்ள எரிமலை மாதிரி அப்படியே கொதிச்சு போயிருக்கா. ச்சே, திரு மட்டும் இந்த நேரத்துல இருந்திருந்தா வெடிச்சு சிதறி இருப்பான்ல. இந்த நேரத்துல அவன் இல்லாம போயிட்டானே. எப்படியும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அவன் வரத்துக்குள்ள அவ கோவம் தணிஞ்சிடக்கூடாது. லேட்டாக அவ கோவம் உச்சத்துக்கு போகணும். போகும். திரு எழுதி நீங்க என்கிட்ட கொடுத்த அந்த பேப்பரை அவ கையில கொடுத்துருக்க. அதுவும் கிழிச்சு கொடுத்துருக்க. சரியான நேரத்துல சரியான காரியத்தை தான் செஞ்சிருக்கேன். திரு வந்த உடனே நடக்க போற கூத்த வேடிக்கை பார்க்க தயாரா இரு. இந்து, உன் கதையும் உன் கணக்கும் திரு வந்தா ஒரே நேரத்துல முடிய போகுது. நான் இந்த வீட்டுல இருக்கிறது திருக்கு பிடிக்கல. திருக்கு வேணா என்ன யாரும் தெரியாம இருக்கலாம். உனக்கு தெரியல இந்தோ. மனைவிங்கிறவ தன்னோட சொத்து, இந்த குடும்பத்தோட கௌரவம். தனக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யணும், தனக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே வாழணும், தன்னோடவே செத்துறணும்னு நினைக்கிற பழைய பஞ்சாங்க மாதிரி திரு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அருள் உன்ன பொண்ணு பார்க்க வந்தானா? அந்த லூஸ் உங்ககிட்ட அப்படி சொன்னானா? வந்தா ஏன் தலைவிதி? உங்க கூட எழுதிருக்கும் போது நான் எப்படிங்க உனக்கு கழுத்தை நீட்ட முடியும்? அண்ணே, நீ அருளோட பிறந்தாலும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. நீ பழச எதுவுமே மறக்கல கண்ணு. அருள் சொன்னது உண்மைதான். அழகுக்கு இந்து, அந்தஸ்துக்கு உங்க தம்பி. இருந்தாலும் பாக்குறவங்க பார்வைக்கு அந்தஸ்தெல்லாம் தெரியாதுல்ல. இவனாலதான் என் நிம்மதி போச்சு. இவனாலதான் என் இந்து மாறிட்டான். இவனாலதான் நான் பைத்தியம் மாதிரி இருக்கேன். இவனாலதான் நான் நைட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது இந்து என் பக்கத்திலே இருக்க மாட்டேங்கிறா. இவனாலதான் நான் கொலைகாரனாக போறேன். இதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும். என்ன பண்ணலாம்?
பாருங்க, இதான் அவ சொன்ன இடம். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? தேடுங்க. தேடுறேன். ஏங்க, என் நெட்வொர்க்ல இருந்து சித்ராவுக்கு கால் போக மாட்டேங்குது. நீங்க உங்க போன்ல இருந்து கால் பண்ணி பாருங்க. நான் அந்த பக்கம் போறேன். ஹலோ, உங்களை தேடி நீங்களே வந்திருக்கீங்க போல. ஜெனி, நீ எங்க இருக்க? நானும் லட்சியம் கடை வீதியில தான் இருக்கோம். நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் சந்தோஷ். நம்ம கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளையாடுவோமா? நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன்டி என் பிபி ஏத்துற? நீ என் கையில கிடைச்ச கொன்னே போடுவ. எங்க இருக்க? எங்க தான் இருக்க? ஏங்க, அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீயே கேளு. சித்ரா எங்க இருக்க? அக்கா, நான் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். மிஸ் பண்ணிட்டேன்க்கா. ஆனா அவன் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான். சரி, நீ இப்ப எங்க இருக்க? அக்கா, அங்க ஏதாவது ரோஸ் கலர் பில்டிங் தெரியுதா? ஆமா, அது பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கா? ஆமா, அதுக்கு பக்கத்து பில்டிங்ல தான்க்கா இருக்கேன். அக்கா போறோம், நான் ஃபாலோ பண்றேன், நீங்களும் வந்துருங்க. சரி. எங்க பேக்கரி பக்கத்துல இருக்கிற பில்டிங் கிட்ட தான் இருக்கலாம், வாங்க. என்னங்க இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? போய் சித்ராவை தேடுங்க. எங்க தேட சொல்ற? அவ தானே இங்க இருக்குன்னு சொன்னா. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். சரி, இந்தா, எங்க இருக்கான்னு கேளு. சும்மா சும்மா போன் பண்ண தேவையில்லை. இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. முதல்ல போய் தேடுங்க, போங்க. சரி. சந்தோஷ், சின்ன விளையாடுறியா? ஓ, விளையாட்டுல நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்க போறோம். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா சந்தோஷ்? நல்லா புரியுது. நடு ரோட்ல லட்ச கையால என்ன உதவாங்க வைக்க போறேன். ஏய், அவ யாருன்னு தெரியாம தேடிட்டு இருக்காளே. தேடட்டும். தேடி பார்த்துட்டு திரும்ப வரும்போது என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். என்னடி நம்பிக்கை வரும்? அதுக்குதான் இந்த நாடகமே. நான் தேடி வந்த ஆளை பத்தி இது வரைக்கும் எதுவுமே யாருக்கும் தெரியாது. உங்க அப்பாவும் லட்சுவும் அப்படி ஒரு ஆள் இந்த ஊர்ல தான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்பணும். அப்பதானே என் மேல கொஞ்சமாவது பரிதாபம் வரும். நான் உங்க வீட்டுல இருக்கிறது அவங்க பார்வையில உறுத்தாம இருக்கும். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன். நான் சொல்றது சரிதானே சந்தோஷ்? ஏய், நீ செய்யற ஒவ்வொரு செயலும் நான் உன் மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதை தர லெவலுக்கு இறங்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. நீ எல்லாம் உயிரோட வாழ்றதே பூமிக்கு பாரண்டி. உன் பக்கத்துலயே இருக்கணும்னு தான் நான் என்னையும் இப்படி தாழ்த்திக்கிறேன். இப்படி நடந்துக்கிறதுக்கு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. எல்லா உண்மையும் ஒரு நாள் உனக்கு தெரிய வரும் சந்தோஷ். அப்பதான் என் வேதனை என்னன்னு உனக்கு புரியும். ஏய், மகாத்மா மாதிரி பேசாத. நீ மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நாள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு லட்சுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவகிட்ட சொல்லி அவ கையாலே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வைப்பண்டி. அப்படியா? ஆமாண்டி. இப்பவே அதை செஞ்சிடுவோமா? என்ன சொல்லிடவா? ஜெனி, என்னங்க? லட்சு, என்னங்க? நான் உங்களை அந்த பக்கம் தேடிட்டு இருக்கேன். சித்ரா,
அவன் கிடைச்சிட்டானா? இல்லக்கா. என்ன சித்ரா நீ கண்ணுல பட்டும் அவனை விட்டுட்ட. சரி, இந்த ஊர்ல தான் இருக்கான்னு உறுதி ஆயிடுச்சுல, பிடிச்சிடலாம். நீ அவன் யார்கிட்டயாவது பேசுறத பாத்தியா? வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? ஏய், கையில மொபைல் தான் இருக்குல்ல, ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாம்ல. போட்டோ எடுத்தேன்க்கா. அது போதும், காட்டு. மாமா கிட்ட போட்டோவை கொடுத்து ஒரே நாள்ல அவனை கொண்டு வந்து உன் முன்னாலே நிறுத்துவோம். இவன் தான்க்கா.